கேப்சிகம் கிரேவி பண்ணுறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கேப்சிகம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். கலர் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் 10 பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி 2 தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச மசாலாவோட புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியும் அதில் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அந்த வதக்கி வச்சிருந்த ஆனியன் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஆனியன் கேப்சிகம்லாம் லைட்டாக வெந்து நல்லா பார்த்திங்கன்னா கிரேவி திக் ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.